ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ரெடாக்ஸ் இதில் ரெண்டு இருக்குது, ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஆப்பிள் கட் பண்ண உடனேயும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிரும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சிடேஷன். அதே மாதிரி வீட்டில் வந்து குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே என்ன தான் ஆக்சிடேஷன்னா, அது மாதிரி அயன் ரஸ்ட் ஆகுறது, அதாவது வெளில போட்ட இரும்பு கம்பி எதுனாலும் நம்மளுக்கு ரஸ்ட் ஆகும். அதுவுமே ஒரு என்ன தான் கெமிக்கல் ரியாக்ஷன்னா, என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்? ஆக்சிடேஷன். அதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கால்ட் ஆக்சிடேஷன். நம்ம என்னென்ன நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடேஷன் டெய்லி லைஃப்பில் பார்த்தோன்னு சொன்னால், பேர்னிங் ஆஃப் எல்பிஜி, குக்கிங் கேஸ் இதாகிறது, அடுத்து ரஸ்டிங் ஆஃப் அயன், அடுத்து எது சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் எதாக மாறுறது, இந்த ப்ரௌனிஷாக மாறுறது எல்லாமே என்ன தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்குள்ள எக்ஸாம்பிள். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் எதாவது மாறுறது, அந்த டைஜஸ்ட் ஆகி லிப்பிட்ஸாக, கார்பன் டை ஆக்சைடு H2Oவாக மாறுறது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதாவது மாறுறது, கார்பன் டை ஆக்சைடாகவும் H2Oவாகவும் எனர்ஜியாகவும் மாறுறது. அது டைஜஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் கூட என்னது தான் ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சிடேஷன் இஸ் நத்திங் பட், இப்போ நோட்டில் எழுதிக்கோங்க. ஆஸ் பர் த கிளாசிக்கல் கான்செப்ட், addition of oxygen or removal of hydrogen எல்லாம் சொல்கிறாங்க. addition of oxygen or removal of hydrogen is called oxidation. and the reverse அப்படி சொன்னால் மாற்றி சொல்லணும். addition of hydrogen, removal of oxygen is called reduction. ஸோ இதான் ஃபஸ்ட்டு உள்ள கான்செப்ட், ஜென்ரல் கான்செப்ட் ஃபார் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். அப்போது நீங்கள் நோட்டில் எழுதும்போது இப்படி எழுதிக்கோங்க. ஆக்சிடேஷன் ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே +O என்ன அர்த்தம்? ஆக்சிஜனை ஆட் பண்ணுறது. அண்ட் -H இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் ஈஸியாக படிச்சிடலாம். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு -O +H. இப்போ என்னது? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அதனுடைய ஆக்சிடேஷனுங்கிற டெஃபினிஷனுக்கு ஆப்போசிட் ஃபார்ம், ரிவர்ஸ் ஃபார்ம், அதான் என்னது? ரிடக்ஷன். ஸோ படித்தாச்சு. இப்போ இதை எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா CuO + C gives Cu + CO. இப்போ பாருங்கள், இது குப்ரிக் ஆக்சைடு. CuOங்கிறது என்னது? குப்ரிக் ஆக்சைடு. குப்ரிக் ஆக்சைடு யாரோட ரியாக்ட் பண்ணுது? கார்பனோட ரியாக்ட் பண்ணி அந்த சைடு என்ன கிடச்சிருக்கு? காப்பர் + CO. இப்போ இங்கே இருந்த குப்ரிக் ஆக்சைடு ரைட் சைடில் CO மாறி இருக்கு. அப்போ இந்த குப்ரிக் ஆக்சைட்லேருந்து ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அதுதான் என்ன ப்ராசஸ்? ரிடக்ஷன் ப்ராசஸ். நம்ம ஏற்கனவே இந்த கான்செப்ட் படித்தோம். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணால் ரிடக்ஷன். அப்போ CuO மாறுறது ரிடக்ஷன். அதே லெஃப்டில் இருந்த அந்த கார்பன் ஆக்சிஜனோட ஆட் ஆகி COவாக மாறிருக்கு. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன். ஸோ CuO மாறுறது ரிடக்ஷன், CO மாறுறது ஆக்சிடேஷன். ஸோ ஒரே ஈக்குவேஷன்லேயே எது நடக்கும்? ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் அஸ் ரிடக்ஷன். அதனால தான் இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். என்ன சொல்கிறாங்க? ரெடாக்ஸ் ரியாக்ஷன். நம்ம செகண்ட் கான்செப்ட் பாருங்கள். S + H2 சல்ஃபர் + ஹைட்ரஜன் கிவ்ஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, சல்ஃபரோட ஹைட்ரஜன் ஆட் ஆகி எதாவது மாறி இருக்கு? H2S மாறி. அப்போது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் டேக்ஸ் பிளேஸ். என்ன நடந்திருக்கு? எஸ்ஸோட ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் ஆட் ஆகிற ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? reduction process. Addition of oxygen is nothing, addition of hydrogen is nothing but reduction. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்.
அதனால் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே ஒரு இடத்துல வந்து எப்போதுமே எப்படி இருக்கும், சேமாக நடக்கிறதுனால ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால அதுக்கு பேர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அடுத்து நம்ம இன்னொரு கான்செப்ட் படிக்க போகிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் எலக்ட்ரான், இதே ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை வந்து நம்ம ஆக்சிஜன் ஹைட்ரஜனை மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸ் பார்க்க போகிறோம். இன் சச் கேசஸ் the process can be explained on the basis of electrons. எலக்ட்ரான் கான்செப்ட் வச்சு நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் பாருங்கள். The reactions involving loss of electron is termed oxidation and gain of electron is termed reduction. The reaction involving loss of electron is termed oxidation and gain of electron is termed reduction. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ Fe2+ ஆல்ரெடி ஒரு அயானாக இருக்குது. நீங்கள் 10th கிளியராக படிச்சிங்களான்னு தெரில. இப்போ எஃப்இன்னு தனியாக போட்டால் எஃப்இ ஆட்டம் ஆர் எஃப்இ எலமெண்ட், அதுக்கு மேலே ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து அயான் சொல்லணும். இது வந்து ஃபெரஸ் அயான். என்ன அயான்? Fe2+ என்ன அயான்? ஃபெரஸ் அயான். அதே ஃபெரஸ் அயான் மறுபடி ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. இங்கே வந்து ப்ளஸ் எலக்ட்ரான், அப்போ எலக்ட்ரான் வெளில போயிடுச்சு. ஒரு எலக்ட்ரான் வெளியில் போக போக அதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு எலக்ட்ரான் வெளியில் போக போக அதுக்கு மேலே என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஆல்ரெடி Fe2+2+ங்கிற சார்ஜ் இருந்துச்சு. இன்னொரு எலக்ட்ரான் போகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் அங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிரும் ப்ளஸ். அதே கான்செப்ட் எலக்ட்ரான் ஆட் ஆச்சுன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாயிட்டே வரும். புரியுதா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக NAன்னு இருக்கணும் வைங்களேன். NA அது மேலே சார்ஜே இல்லை. ஸோ நியூட்ரல் ஆட்டம். அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறோன்னா அங்கே என்ன, ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுத்தால் ஒரு +1 போடும். அடுத்து இன்னொரு ஃபர்தராக அந்த Na+ இருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுத்தால் +2 மாற்றிடணும். அப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆக அந்த ஆட்டம் மேலே என்ன கூட்டிகிட்டே வரும்? ஒரு +1 கூட்டிகிட்டே வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி +2 இருக்குது, Fe2+ இருக்குது. ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, இட் பிகம்ஸ் Fe3+. ஸோ இங்கே வாட் ஹேப்பன்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கான்செப்ட் படி என்ன சொன்னாங்க? த ரியாக்ஷன் இன்வால்விங் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டேர்ம்ட் ஆக்சிடேஷன். த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டேர்ம்ட் ஆக்சிடேஷன். அப்போது நீங்கள் அந்த கான்செப்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஏற்கனவே ஹெட்டிங் போட்டு எழுத சொன்னேன். ஆக்சிடேஷனில் என்ன எழுதியிருக்கீங்க? +O, -H. இப்போ அதில் கமா போட்டு -Eன்னு போட்டுக்கோங்க, ஸ்மால் இ. -Eன்னு என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதே ரிடக்ஷன் போடும்போது என்ன எழுதிக்கோங்க? ரிடக்ஷன் என்ன எழுதிருக்கீங்க? -O +H கமா போட்டு +E, கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன். Fe2+, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ், it becomes Fe3+. அடுத்து நெக்ஸ்ட் Cu2+, 2 electrons gained. 2 electronsனா எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜ். ஸோ 2- கூட 2- ஆட் ஆகும்போது ரெண்டு நியூட்ரலைஸ் ஆகி Cu மாறுது. ஸோ வாட் ஹேப்பன்? The 2+ gain 2 electron, it becomes Cu. This is example for reduction. So according to electronic concept, loss of electron is nothing but oxidation, gain of electron is nothing but reduction. அடுத்தது ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர், அந்த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். It is defined as the imaginary charge left on the atom when all other atoms of compound have been removed in their usual oxidation state or assigned according to set of rules. இதான் definition for oxidation number. Oxidation number as the imaginary charge left on the atom when all other atoms of compound have been removed in their usual oxidation state that are assigned according to set of rules. இது ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் நம்பருக்கு இன்னொரு ஸ்டேட் என்ன சொல்லுவாங்க? ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். இந்த Fe அதுக்கு மேலே என்ன பண்ணியிருந்துச்சு? 2+. அந்த Fe2+ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா, Fe என்ன பண்ணியிருக்கலாம்? 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணியிருக்கலாம். Fe நான் எனக்கு சொன்னேன், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் +1, 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணால் +2. அப்போ Feலேருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகி தான் Fe2+. அப்படி Fe2+ வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகி Fe3+. ஸோ அந்த எலக்ட்ரான் லாஸ் ஆன ப்ராசஸோ இங்கே எலக்ட்ரான் கெய்னிங் ப்ராசஸ், அந்த எலக்ட்ரான் லாஸ் ஆன ப்ராசஸ் ஆர் எலக்ட்ரான் கெயின் ஆன ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சார்ஜ் கிடைக்கிது பார்த்தீங்களா? 2+ஓ சம்டைம்ஸ் இங்கே Cu + எலக்ட்ரான், வெறுமன நியூட்ரல் ஆட்டம் இருக்குது Cu,
ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னா அங்கே மைனஸ். எப்படி எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் ப்ளஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுமோ, எலக்ட்ரானை கெயின் பண்ணால் மைனஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான் லாஸ் ஆர் எலக்ட்ரான் கெயின் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அங்கே மேலே ஏற்படுற அந்த சார்ஜோட டிஃப்ரென்ஸ் ப்ளஸ்ஸா மைனஸா, அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஆக்சிடேஷன் நம்பர். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஆக்சிடேஷன் நம்பர். அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்து பார்த்தோன்னா ஒரு நிறைய ரூல்ஸ் ஃபார் அசைனிங் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லி ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the oxidation state of free element. ஃப்ரீ எலமெண்ட்னா இப்போ பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸ் நேமை சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் 0 இமீடியட்டாக. அது எலமெண்டல் ஃபார்மில் தனித்தனியாக இருக்கும்போது ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் ஸ்டேட் கேட்டால் 0, ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0, கார்பனோட ஆக்சிஜன் ஸ்டேட் 0, சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட், இப்படி எந்த எலமெண்ட் அந்த 118 எலமெண்ட்ஸில் எந்த ஆக்சிஜன் ஸ்டேட் கேட்டாலும் என்ன செய்யணும்? 0. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் அ ஃப்ரீ எலமெண்ட் தட் இஸ் அன்கம்பைன்ட் ஸ்டேட். அது வந்து எந்த மற்ற எலமெண்டோட சேராமல் தனியாக இருக்கும்போது அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் 0. ஈச் ஆட்டம் இன் ஹைட்ரஜன், எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், குளோரின், சோடியம், இது எல்லாமே தனித்தனியாக நம்ம சொல்லும்போது அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? 0. அடுத்து ஃபார் அ மோனோ அட்டாமிக் அயான் the oxygen state is equal to the net charge on the ion. இப்போ நான் சொன்ன Na+, இந்த Na+ எப்படி கிடச்சிக்குன்னு நினச்சிக்கிங்க? இந்த Na ங்கிற நியூட்ரல் ஆட்டம் இருக்கும். அந்த நியூட்ரல் ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்கே என்ன ஆயிரும்? Na+. அப்போ Na+ன்னு போடுறோமா? இதனுடைய ஆக்சிஜன் நம்பர் என்னன்னு கேட்டோம்னா அதுக்கு மேலே உள்ள சார்ஜ் சொல்லிடலாம். ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 1ங்கிறது மென்ஷன் பண்ணல. +1 ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் Na+ இஸ் +1. அதே மாதிரி Cl- ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மைனஸ் அப்படின்னு சொன்னால் -1ன்னு அர்த்தம். இப்போ -2 அங்கே நம்பர் போட்டுருவாங்க. -1 அங்கே -1ன்னு போட அவசியம் இல்லை. எங்கே நம்பர் போடாட்டி தட்ஸ் மீனிங் 1 அப்படிங்கிறது தான். அப்போ Cl-, இந்த மாதிரி அயானிக் ஃபார்மில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நேராக அதுக்கு மேலே என்ன சார்ஜ் போட்டிருக்கோ அதை பார்த்து சொல்லலாம். Fe2+, இப்போ நான் கேட்குறேன் Fe2+ஓட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் Feக்கு மேலே என்ன இருக்குது? என்ன சார்ஜ் இருக்குது? 2+, +2. அது நீங்கள் எப்படி சொல்லணும்? +2. Cl2- ஆக்சிடேஷன் நம்பர்னு கேட்டால் என்ன சொல்லணும்? -2. நேராக அது மேலே உள்ள சார்ஜை பார்த்து சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் the algebraic sum of oxidation states of all atoms in the molecule is equal to 0, while in ions it is equal to the net charge on the ion. இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 நம்ம ஏற்கனவே படித்தோம். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒரு நியூட்ரல் மாலிகுல். இதுக்கு மேலே எந்த சார்ஜோ எதுவும் கிடையாது. இந்த நியூட்ரல் மாலிகுலாக இருந்துச்சுன்னா இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணி ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட், சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட், ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடணும். அதாவது ஒரு மாலிகுல் வந்து நியூட்ரல் மாலிகுலாக இருந்துச்சுன்னா, சார்ஜே இல்லாமல் நியூட்ரல் மாலிகுலாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? 0 போடணும். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SO4 2-, SO4 2-. இந்த SO4 2- அப்படிங்கிறது வந்து இது வந்து நியூட்ரல் மாலிகுல் கிடையாது, பட் அயானிக் மாலிகுல். அதுக்கு மேலே என்ன இருக்குது? 2-. இப்போ நம்ம என்ன பண்ணால் இதில் உள்ள சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதெல்லாம் ஆட் பண்ணி ஈக்குவல் டு -2 போடும். அதான் இதனுடைய தேர்ட் ரூல். The algebraic sum of oxidation state of all atoms in a molecule is equal to 0. மாலிகூல் எடுத்துட்டா, நியூட்ரல் மாலிகூல் எடுத்துட்டா அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணி 0 போடணும். while in ions it is equal to the net charge on the ion. இப்போ SO4 2- இதில் வந்து நம்ம சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட் சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட், ஆக்சிஜனோட ஆக்சிஜன் ஸ்டேட் இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு -2. அடுத்து ஃபோர்த் ரூல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹேஸ் அன் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் +1. ஹைட்ரஜன் தனியாக இருக்கும்போது அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன்? 0. இதே ஹைட்ரஜன் வாட்டரில் இருக்குது, அப்படி தானே? வாட்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? H2O. அப்போ வாட்டர் மாலிகுலர் உள்ள அந்த ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. அது மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் H2SO4, இதில் ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? இதில் உள்ள ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? +1. ஸோ நிறைய இடத்துல நிறைய காம்பவுண்டில் உள்ள ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. பட் ஆனால் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் அதில் உள்ள ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. அந்த மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸுங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். NaH, LiH, சோடியம் ஹைட்ரைட், லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட், லித்தியம் ஹைட்ரைட். இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் NaH.